வெல்கம் டு சாய் கேட்டரிங் சர்வீஸ். இன்றைக்கி நம்ம சாய் கேட்டரிங் சர்வீஸில் ஒரு அற்புதமான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நூடுல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த நூடுல்ஸ் என்னங்கிறத ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம், உங்கள் குழந்தைங்களை சந்தோஷப்படுத்தலாம். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்ன செய்யணும்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ இது நூடுல்ஸ்க்கான வெஜிடபிள்ஸு. நம்ம நூடுல்ஸ்க்கான வெஜிடபிள்ஸை போய் எடுத்து வச்சுருக்கோம். கேபேஜு, கேரட்டு, கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த எக் நூடுல்ஸுக்கு தேவையான எக்கு எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா எக் நூடுல்ஸ், ஃப்ரைடு பேஸ்கட் வித் எக்கு, பாயில்டு எக்கு வித் ஸ்பைசி எக்கு. ஸோ இவ்வளோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஸோ வித்தியாசமாக இருக்கும், உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த நூடுல்ஸ் பாயில் பண்ணுறதுக்கான வாட்டர் நம்ம வந்து ஊற்றிருக்கோம். ஸோ இந்த நூடுல்ஸ் வந்து நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு பேக்கெட் வந்து 8 பேர் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி நூடுல்ஸ் குவான்டிட்டிக்கு தான் நம்ம இப்போ தண்ணி வச்சுருக்கோம். இது கட்டிங் வந்து இப்போ நூடுல்ஸ்க்கான கட்டிங். கேபேஜ் வந்து நம்ம ஜூலியன் கட்டிங் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணால் தான் இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ண முடியும். ஸோ நைஃப்பும் ஷார்ப்பாக இருக்கும். நூடுல்ஸ் கட்டிங் வந்து இது நல்லா ஒரு ஃபைன் கட்டிங்கு. ஸோ அதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கையை கட் பண்ணிக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சாப்பர் அப்படிங்கிறது இது வந்து பெரிய சாப்பர். ஸோ இதை நான் நைஃப் இந்தளவுக்கு ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்ம இந்தளவுக்கு ஃபைனாக கட் பண்ண முடியும். ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் தேவை. ஸோ அதனால் வீட்டில் பண்ணையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து ஜூலியன் கட்டிங் தான். ஸோ அந்த கட்டிங் வந்து ஈவன் கட்டிங்கை நம்ம போடுறோம் அப்படிங்கிறதுல ஸோ அந்த நூடுல்ஸோட வெஜிடபிள்ஸ் வந்து சேமாக குக் ஆகும். நம்ம கடாயில் வந்து வதக்கையில் சேமாக குக் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த நூடுல்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரே கட்டிங்காக இருக்கும், ஒரே சைஸாக இருக்கும். ஸோ ஈவன் கட்டிங் வரையில் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ஈஸியாக குக் ஆகிடும். ஸோ ஒன்று பெருசு ஒன்று சிறுசுமாக நம்ம கட் பண்ணல. ஸோ ஒரு வெஜிடபிள்ஸ் குக் ஆகிருக்கும், ஒரு வெஜிடபிள்ஸ் குக் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறதால நம்ம ஈவன் கட்டிங், ஈவனாக ஒரே ஷேஃபாக கட்டிங் பண்ணிடுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும், கேரட்டு, கேப்சிகம், எல்லா வெஜிடபிள்ஸையுமே இது மாதிரி ஈவனாக நம்ம கட் பண்ணிடுவோம். வாங்க. ஸோ இந்த கேரட்டில் வந்து இந்த மாதிரி ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜூலியன் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த கட்டிங் நம்ம கட் பண்ணையில் அந்த ஃபைன் ஜூலியன் கட்டிங் வரும். ஸ்லைஸ் எந்த அளவுக்கு நம்ம தின்னாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜூலியன் கட்டிங் வந்து தின்னாக வரும். இந்த கட்டிங்ஸை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி இந்த ஷடர் வெஜிடபிள்ஸ் கட்டிங் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த ஃபைன் கட்டிங் பண்ணுறதில் வந்து ஏன் இந்த அளவுக்கு நம்ம ஃபைன் கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரு வெஜிடபிள்ஸை வந்து நம்ம கட்டிங் பண்ணையில் அந்த நைஃப் நல்லா ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஃபைன் கட்டிங் வரும். இது மாதிரி ஃபைன் கட்டிங் வரையில் உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து அந்த வாட்டர் கண்டெய்ன் வந்து வெளியில் வராது. நம்ம கத்தி வந்து ஷார்ப் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணையில் நஞ்சு போகும். நஞ்சு போகையில் அந்த வாட்டர் வந்து ரெடியூஸ் ஆகும். வாட்டர் ரெடியூஸ் ஆச்சுன்னா ஸோ சீக்கிரமே அந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நமக்கு நைஃப் ஷார்ப்பாக இருந்தது, இந்த மாதிரி கட்டிங் ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸை நீங்கள் கட் பண்ணி 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். ஸோ கிடையவே கிடையாது ரா வெஜிடபிள்ஸ். ஸோ
இதோட அந்த கட்டிங்கோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னா இதுதான். இந்த வெஜிடபிள்ஸை நீங்கள் இன்றைக்கி மார்னிங் கட் பண்ணி நீங்கள் நாளைக்கு மார்னிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அது வந்து வாடி போய் தான் இருக்குமே தவிர பட் உங்களுக்கு கெட்டு போகாது. ஸோ ஏன்னா இதில் வந்து அந்த தண்ணி வெளியே வராமல் நச்சு விடாமல் நம்ம ஷார்ப்பாக கட் பண்ணுறதுனால இந்த வெஜிடபிள்ஸ் வந்து கெடவே கெடாது. அதனால தான் நம்ம இந்த ஃபைன் கட்டிங் வந்து சைனீஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், நூடுல்ஸ் போட போகிறோம். இந்த நூடுல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் நம்ம ஆயில் போட்டுக்கணும். ஆயில் போட்டு நம்ம பாயில் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் நம்ம கட்டணும்னா டைமிங் அதிகமாகும். ஸோ அதனால் பாயில் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த பிளேட்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிடுறோம். அதில் அப்போ தான் நூடுல்ஸில் ஒட்டாது. மேலேயும் அந்த ஆயில் போட்டுக்கிறதுனால நூடுல்ஸ் ஒட்டாமல் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், ஃப்ரீயாக தனித்தனியாக இருக்கும். நூடுல்ஸ் இப்போ பாயில் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நூடுல்ஸு, எக் நூடுல்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அந்த நூடுல்ஸ் வந்து பேஸ்கெட் மாதிரி ஃப்ரை பண்ணி எக்கு பாயில்டு எக்கு ஒரு பர்சன்ட் டிஸ்பிளே பண்ண போகிறோம். இது வந்து ஃப்ரைடு நூடுல்ஸ் வித் பேஸ்கெட்டு. ஃப்ரைட் நூடுல்ஸ் பேஸ்கெட் இது. ஸோ இந்த பேஸ்கெட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக பண்ணி காட்டுறேன். ஸோ இது எல்லா இதில் எல்லாமே நம்ம போட்டோம்னா ஸோ டைமிங் அதிகமாக இருக்குதுன்றதுக்காக ஸோ நம்ம ஷார்ட்டாக வந்து இந்த பேஸ்கெட் பண்ணியிருக்கோம். இது பாயில்ட் எக் வித் நூடுல்ஸ் பேஸ்கெட்டு. ஸோ நம்ம குழந்தைங்கள வந்து பாயில்ட் எக் சாப்பிடாத குழந்தைங்கள வந்து நம்ம பாயில்ட் எக் சாப்பிட வைக்கிறதுக்காக இந்த நூடுல்ஸ் வந்து பேஸ்கெட் மாதிரி ஃப்ரை பண்ணி அந்த நூடுல்ஸ்க்கு மேலே பாயில்ட் எக்கை கட் பண்ணி நாம் வந்து ஒரு ப்ரெசன்டேஷனாக வச்சுருக்கோம். ஸோ அது ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குதுங்களா. ஸோ அந்த நூடுல்ஸ் இப்போ சாப்பிடையில் அந்த நூடுல்ஸோடையும் அந்த பாயில்ட் எக்கோடையும் நம்ம குழந்தைங்க சாப்பிட்ருங்க. ஈஸியாக சாப்பிட வைக்கக்கூடிய வழி இது. நம்ம இந்த கட் பண்ண பாயில்டு எக்கையே நம்ம வந்து இன்னொரு வெரைட்டியாகவும் நம்ம சாப்பிடலாம், இன்னொரு வெரைட்டியாகவும் நம்ம பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அதுக்குரிய மெத்தட் தான் இப்போ நம்ம காட்டிகிட்ருக்கோம் வீடியோவில். இதில் வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம ஈஸி மெத்தட் தான். மைதா 1:2, ஒரு கை மைதா 2 கை கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. ஒயிட் பெப்பரு, சில்லி பவுடர், ஜிஜி பேஸ்ட்டு, இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ஸு. ஸோ இதை வந்து இந்த பேட்டரை போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி இந்த எக்கை அப்படியே சாப்பிட்றதுனாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ ஒரே மாதிரி பாயில்ட் எக் சாப்பிட முடியாத குழந்தைங்களுக்கு இது ஸ்நாக்ஸாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணி ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு ட்ரையாகவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனில் கொடுக்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு உரிய அவர் ஸ்பெஷல் மெனு இன்னைக்கு என்ன அப்படின்னா எக் நூடுல்ஸு, இந்த ஃப்ரைட் எக்கு பேஸ்கெட்டு. இப்போ நம்ம அடுத்து பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் ஆம்லேட். நம்ம புளி ஆம்லேட் போட்டிருக்கோம், தவால் ஆம்லேட் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து கடாயில் நம்ம ஆம்லேட் பண்ண போகிறோம். ஸோ இது சைனீஸ் கடாய் ஆம்லேட்டில் இது ஆக்சுவலாக வந்து நம்ம கடாயில் ஆம்லேட் போட்டு இது ஒரு டேஸ்ட் தனியாக இருக்கும். இது வந்து சோயா சாஸு, ஒயிட் பெப்பரு, சால்ட்டு, இதெல்லாம் வெஜிடபிள்ஸு, ஆல் டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த கடாயில் நம்ம ஆம்லேட் பண்ணுறோம். இதோட குக்கிங் மெத்தட் பார்த்திங்கன்னா டாப் சைடு வந்து குக் ஆகிருக்கும், டவுன் சைடும் குக் ஆகிருக்கும். ஸோ சென்டரில் பார்த்திங்கன்னா ஹாஃப் டன்னில் இருக்கும். ஸோ இதை நம்ம அந்த கடாயிலே குக் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணணும். இது ஒரு டேஸ்ட் வந்து வித்தியாசமான டேஸ்ட் ஆகுது. ஏன்னா சோயா சாஸு, சில்லி சாஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியில் இது ஒரு டேஸ்ட்டாக வரும். இதில் நமக்கு தேவைன்னா மஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைனீஸ்காரங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா பிளாக் மஷ்ரூம் யூஸ் பண்ணுவாங்க. பிளாக் மஷ்ரூம் போட்டு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். இல்லை பட்டன் மஷ்ரூம் போட்டாலும் நல்லாயிருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த ஆம்லேட் பண்ணலாம். கடாயில் ஆம்லேட் பண்ணுறது
இந்த குக்கிங் மெத்தடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதான் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த குக்கிங் மெத்தடு தனியாக இருக்கும், தவாவில் போகிற குக்கிங் மெத்தடு தனியாக இருக்கும். ஸோ அதோட டேஸ்ட் வேறு, இதோட டேஸ்ட்டு வேறு. ஸோ கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மெனூஸ் நம்ம இன்றைக்கி என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஒரு சைனீஸ் கடாய் ஆம்லேட், அந்த எக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல எக்கு, அந்த எக்குக்குரிய சாஸஸ் தான் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை ப்ளைனாக சாப்பிட்றவங்களும் ப்ளைனாக சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நமக்கு வந்து சாஸ் போட்டு சாப்பிடுவோமேன்னு சொல்லி நாங்கள் வந்து சாஸ் போட்டுருக்கோம் எங்களுக்காக. எங்கள் குட்டீஸ் வந்து அந்த குட்டீஸ் வந்து இன்ட்ரடியூசிங் குட்டீஸ் இருக்குல்ல, அந்த குட்டீஸுக்கு சாஸ் போட்டால் தான் முடியும். ஸோ அதனால தான் அவங்களுக்காக இப்போ சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பேஸ்கெட்டில் நூடுல்ஸ் பேஸ்கெட்டில் இந்த எக்கை சாஸ் போட்டு ப்ரெசன்ட் பண்ணி கொடுத்தா குட்டீஸ் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்டைலில் பண்ணி நாங்கள் ப்ரெசன்ட் பண்ண போகிறோம். பார்த்துட்டே இருங்க. இந்த சிம்பிள் மெத்தடு, எல்லா வெஜிடபிள்ஸ் போடுங்க, சில்லி பவுடர் போடுங்க, சீச்சி பேஸ்ட்டு, சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர், இது அவ்வளோதான் இதோட ரெசிபியை. இந்த சாஸஸ்க்கு இன்னும் நம்ம ப்யூராக பண்ணணும் அப்படின்னா சில்லி சாஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் பண்ணி காட்டுறேன். அந்த சில்லி சாஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு, சைனீஸ் சாஸு அந்த ஒரிஜினல் சில்லி சாஸ் எப்படி பண்ணணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இது ஜஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்காக அந்த சாஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த எக்கோட சாஸில் அப்படியே டாஸ் பண்ணி கொட்டையோட டாஸ் பண்ணி எக்கு உடஞ்சிடக்கூடாது, எக் உடையாமல் அதை டாஸ் பண்ணணும். ஸோ நம்ம வீட்டில் வந்து நான்ஸ்டிக் பண்ணுறதுன்னா நம்ம ஸ்பேச்சுலாக வச்சு உடன் ஸ்பூன் வச்சு நம்ம வந்து கலரிடணும் வீட்லேயே. இது கமர்ஷியலாக பண்ணுறதுனால உங்களுக்கு கடையில் பெப்பர், சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன், என்ன குட்டீஸ் எப்படி இருக்குது பிரியதர்ஷினி? ரொம்பவே நல்லா இருக்கு செஃப், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இப்போயே சாப்பிடும் போலயே இருக்கு. எல்லாமே உடனே சாப்பிடணும் தான் சொல்கிறீங்க. என்ன பண்ணுறது செஃப், அதை பார்த்தாலே எனக்கு வாயில் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, எச்சில் ஊறிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. எஸ் செஃப். பாருங்களேன், அந்த ப்ரெசன்டேஷன் வாங்க, ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு செஃப். நம்ம சாப்பிட்டு பார்ப்போமா? சாப்பிட்டு எல்லா பார்க்கலாம். டிஷ்ஷஸும் நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துருவோம் செஃப். நம்ம வந்து எக் நூடுல்ஸ் போட போகிறோம் பிரியதர்ஷினி. செஃப் எக் நூடுல்ஸ் போட்டு சாப்பிடுவோமாப்பா? எஸ் செஃப். எக் நூடுல்ஸ் இப்போ பாருங்கள், பரவாயில்ல. எக் நூடுல்ஸ் என்னன்னா எக் நூடுல்ஸ், ஃப்ரைடு நூடுல்ஸ் பேஸ்கெட் வித் ஃப்ரைட் நூடுல்ஸ் பேஸ்கெட், ஸ்பைசி எக், சைனீஸ் கடாய் ஆம்லேட். சைனீஸ் கடாய் ஆம்லேட். இன்னைக்கு நம்ம குட்டீஸ்க்குரிய ஸ்பெஷல் மெனு. இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு எனக்கு செஃப் செஞ்சு தர போகிறாங்க, நான் ஒன்று சாப்பிட போகிறேன். லைட்டாக கொஞ்சம் போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடணும். கேரட்டு, கேபேஜு, ஆனியன், கேப்சிகம், நல்லா வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு அப்புறம் நம்ம நூடுல்ஸ் போட்டு. செஃப் எனக்கு ஒரு டவுட் செஃப், எப்படி செஃப் இப்படி தூக்கி போடுறீங்க கடாயை? எப்படி, அதாவது கரண்டியில் போட்டோம்னா நூடுல்ஸ் உடஞ்சிரும். நூடுல்ஸ் இப்படி கிண்டுறோம்ல, இப்படி கிண்டிட்டு இருக்கையில் வந்து இப்படி டாஸ் பண்ணால் தான், இல்லைன்னா நூடுல்ஸ் உடஞ்சிரும். ஸோ அது மேலே உள்ளது கீழே டர்ன் ஆகணும் அது அட்டன் டைமில். ஸோ அப்போ தான் கீழே குக் ஆன மாதிரி மேலேயும் குக் ஆகும். அதனால இப்படி டாஸ் பண்ணுறது.
கரண்டியில் புரட்டி விடாமல் இப்படி டாஸ் பண்ணி கீழே உள்ளது சடன்லி இதான் அதுக்கு பேர் ஃபாஸ்ட் குக்கிங். குக்கிங் ஒரே ஃபாஸ்ட் குக்கிங். இதை வச்சு தான் நம்ம ஊரில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு வந்தது. இப்போ நூடுல்ஸ் நம்ம போட்டோம். இது வந்து பாயில் நூடுல்ஸ் நம்ம அந்த டாஸ் பண்ணுறது காரணமே அந்த நூடுல்ஸ்னும் உடையக்கூடாது. இதோடது கண்டெய்ன் வந்து கரெக்டாக வந்து ப்ரெஷர் மாறாமல் செய்யணும். அதுதான் நம்ம டாஸ் பண்ணுறோம். கையில் தூக்கி பண்ணுறோம். நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம நூடுல்ஸ் போட்டோமா அந்த நூடுல்ஸோட வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் ஆகணும். நூடுல்ஸ் ரெடி. டுடே ஸ்பெஷல் எக் வெரைட்டிஸ் எக் நூடுல்ஸ். சூப்பர். எக் சாப்பிட்டுமா பிரியதர்ஷினி? வாவ், பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கும். எக் ஃபுயாங் ஆம்லேட், சைனீஸ் ஆம்லேட் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சைனீஸ் ஃபுட்டை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் சைனீஸ் ஃபுட்டை வந்து சாய் கேட்டரிங் சர்வீஸ்ல வந்து புக் பண்ணுங்க.